இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே சூப்பராக சும்மா நூல் நூலாக அப்படியே லேயராக பரோட்டா எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்க பரோட்டா கேட்குறாங்களா, உடனே கடையில் வாங்கி கொடுத்துறாதீங்க. இந்த மெத்தட் அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணி சூப்பராக வீட்லேயே பரோட்டா செஞ்சு கொடுங்க. சால்னாவும் வீட்டில் வச்சது தான். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நான் பரோட்டா ரெசிபியை போட்டுறேன். அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட கம்மி உப்பு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு தான் செய்கிறேன், முட்டை எதுவுமே ஆட் பண்ணலை. பால் ஊற்றிருக்கேன். பால் கூட இருந்தால் ஊற்றுங்க, இல்லைனா நீங்கள் தண்ணி மட்டும் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கட்டாயம் கிடையாது, பால் ஊற்றணும்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றினேன், ஊற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம பரோட்டா திரட்ட சொல்ல மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா அடித்து பெரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பவுலில் போட்டு நான் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த துணி பார்த்தீங்கன்னா இதுக்காகவே யூஸ் பண்ணுறது, நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற துணி தான். ஒரு 1 ஹவருக்கு அப்படியே நான் ஊற வச்சுட்டேங்க. ரெடி பண்ண மாவை 1 ஹவர் கழித்து எடுத்து திரும்பவும் ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம துணியெல்லாம் அடிப்போம் இல்லைங்களா. நான் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா துணியெல்லாம் அடிக்கிற மாதிரி நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா அடித்து அந்த மாவு வந்து நம்ம பேச்சை கேட்கணுங்க, அந்த மாதிரி அடித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கத்தி எடுத்து நான் எந்த அளவுக்கு எனக்கு பால் சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பால் கட் பண்ணி அதை ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். நான் மாவு ரெடி பண்ண சொல்லவும் சரி, எப்பயுமே நான் மாவு எண்ணெய் போடவே இல்லை. உருண்டை பிடிச்ச பிறகு லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது மாவு அடிக்க சொல்ல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருப்பேன், மற்றபடி நிறைய எண்ணெய் ஊற்றலை நான். இப்போ வந்து எண்ணெய்லாம் தடையை வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம உருண்டை பிடிச்சிருக்க மாவை கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இப்படி இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஸ்பூன் வச்சும் கீழ்ச்சி எடுத்துக்கலாம். இல்லை கத்தி இருந்தால் கத்தி வச்சு கீரல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பீஸா கட்டுறதுனா அதை வச்சு கீரல் போட்டுக்கோங்க. இது கோணல் மணலாக போதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பரோட்டா சுட்டி எடுத்த பிறகு தட்டினீங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து கையிலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று காமிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் சப்பாத்தி அந்த உருட்டு இருக்கீங்களா அதை வச்சு கூட நீங்கள் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து கையிலையும் தட்டி காமிச்சிருக்கேன், சப்பாத்தி ரொட்டி வச்சும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பரோட்டா ரொம்ப அருமையாக லேயராக செம்மையாக இருக்கும். எல்லா மாவும் இங்கே பாருங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி சாப்பிட போகிறோம்னா சுட நம்ம அந்த மாவை எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து அப்படியே தட்டுங்க, கையில் தட்டினாலே போதுங்க. உங்களுக்கு அதை திரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. லைட்டாக தட்டிட்டு தோசைக்கல்ல சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான பிறகு பரோட்டாவை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு 4-5 பரோட்டாவாக வச்சு நல்லா 2 பக்கம் இப்படி தட்டு அப்படி தட்டுன்னு தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயராக சூப்பரான பரோட்டா நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் எதுவும் பண்ணலை, நான் அப்படியே லைவாக உங்களுக்கு செஞ்சு தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.